Hello friends, welcome to Fantasy Guru YouTube channel. நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பக்கத்துல பெல் ஐகான் கிளிக் பண்ணி ஆல்ல கொடுங்க. நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடன் பாருங்க. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல ஸ்ரீலங்கா அண்ட் பங்களாதேஷ் இவங்க ரெண்டு பேருக்கும் இடையில நடக்கிற கடைசி T20 மேட்சை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த பர்டிகுலர் T20 மேட்சோட ஒரு சின்ன ப்ரீவியூ தான் பார்க்க போறோம். வீடியோவை கடைசியும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. மேட்சை பொறுத்த வரைக்கும் 16ஆம் தேதி ஜூலை நடக்கிறதுக்கு டைமிங் இரவு 7 மணிக்கு இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. வெனுவை பொறுத்த வரைக்கும் கொலம்புல தாங்க இந்த மேட்ச் நடக்கிறதுக்கு. இப்ப இந்த கொலம்போட பிச் ரிப்போர்ட்டை பாக்குறதுக்கு முன்னாடி இந்த மேட்ச் ரெண்டு டீமுக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்சா தான் இருக்க போகுது. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டு டீமுமே ஒவ்வொரு மேட்சஸ் வின் பண்ணிட்டாங்க. இந்த மேட்சை வின் பண்றவங்க தான் அந்த T20 டிராஃபி அப்படிங்கிறது முடியும். சோ அப்ப ரெண்டு டீமுமே ரொம்ப ரொம்ப முக்கியமா தான் இருக்க போகுது. அதுல பர்டிகுலரா பங்களாதேஷுக்கு இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச். ஏன் பங்களாதேஷ்க்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா ODI மேட்சஸ் இதே மாதிரி தான். ஃபர்ஸ்ட் மேட்ச் ஸ்ரீலங்கா வின் பண்ணியிருந்தாங்க, செகண்ட் மேட்ச் பங்களாதேஷ் வின் பண்ணாங்க, மூணாம் மேட்ச் அகைன் ஸ்ரீலங்கா வின் பண்ணி ODI டிராஃபி தட்டிட்டு போயிட்டாங்க. ஸோ T20லயாச்சும் அந்த டிராஃபியை வின் பண்ணணும்னு நினைச்சாங்க அப்படின்னா பங்களாதேஷ் இந்த மேட்ச் ஃபுல் எஃபெக்ட் போட்டு அவங்க பிளே பண்ணியே ஆகணும். அப்படி பண்ணி அவங்க வின் பண்ணியே ஆகணும். அதுக்கு ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம பிச் ரிப்போர்ட்டை பார்க்கும் போது நான் சொல்றேன். ஸோ இந்த பிச் ரிப்போர்ட் கொலம்போட பிச் ரிப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பேலன்ஸ்டு பிச். பேட்டிங் அண்ட் பவுலர்ஸ் ரெண்டு பேருக்குமே ஈக்குவல் ஃப்ரெண்ட்லியா தான் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது ஸ்பின்னர் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் ரெண்டு பேருமே சேர்ந்து டாமினேஷன் கொடுக்குறாங்க ஃபர்ஸ்ட் பவுல் பண்றதை கம்பேர் பண்ணும்போது. ஸோ அப்போ டாஸை வின் பண்ண டீம் ஃபர்ஸ்ட் பேட்டிங் தான் சூஸ் பண்ணுவாங்க. ஸோ நான் ஸ்டார்ட் அப்ல சொல்ல மாதிரி சொல்லியிருந்தேன். ஏன் அப்படிங்கிறது கடைசியில் சொல்றேன். பங்களாதேஷ் அப்படின்னு டாஸை வின் பண்ற டீம் பேட்டிங் சூஸ் பண்ணிடுவாங்க. ஸோ டாஸ் வின் பண்ண டீம் வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் அதிகமாக வந்திருக்கு. ஸோ அப்போ பங்களாதேஷ் இந்த மேட்ச் டாஸை வின் பண்ணியே ஆகணும். டாஸை வின் பண்ணி அவங்க பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாவே ஸோ அவங்களோட வின்னிங் ரேஷியோ கொஞ்சம் நல்லாவே இருக்கும் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிடலாம். ஸோ டாஸை லாஸ் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பா ஸ்ரீலங்காக்கு தான் இந்த மேட்ச் வின் பண்றாங்க. இந்த மேட்ச் டிராஃபி அவங்க தான் அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிக்கலாம். ஸோ ஏன்னா அந்த பிச்சோட தன்மை அந்த மாதிரி இருக்கு. ODIல முதல் ரெண்டு மேட்சும் இதே வெனுவில் தான் பிளே பண்ணியிருந்தாங்க. அதுலயும் சேஸ் பண்ற டீமால வின் பண்ண முடியல. கிட்டத்தட்ட 50 ஓவர் மேட்சஸ் உள்ள சேஸ் பண்ற டீமாலே வின் பண்ண முடியல. அப்படிங்கும் போது 20 ஓவர் மேட்சஸ் அப்படிங்கும் போது நல்லாவே ஸ்பின்னர்ஸ் அண்ட் ஃபாஸ்ட் பவுலர் டாமினேட் பண்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. எல்லா பாலுமே அடிச்சாடணும் பார்ப்பாங்க. ஸோ அந்த விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் பேட் பண்றவங்களுக்கு தான் அதிகபட்ச வின்னிங் ரேஷியோ இருக்கு இந்த வேணுங்க பொறுத்த வரைக்கும். அடுத்த நீங்களும் நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணல அப்படின்னா மறக்காம ஜாயின் பண்ணிக்கங்க. லாஸ்ட் ஆஃப் ஓவர்ல கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட ஒரு டெமோ டீம் கொடுக்குறோம். அந்த டீம்ல இருந்து உங்க தகுந்த பிளேயர்ஸா இருக்கட்டும் அல்லது கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டன் சேஸ் பண்ணி பிளே பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம லாஸ்ட் ஆஃப் அன் அவர்ல ஸ்போர்டஸ் ஆப்ல இருக்க பாப் ஆப்ஷன் அண்ட் குபேரா ஃபேண்டசி ஆப்ல இருக்க டியோ ஆப்ஷன் இது ரெண்டுலயுமே நாங்க எந்த ஆப்ஷன்ஸை ட்ரை பண்றோமோ அதே ஆப்ஷன்ஸ் நம்ம டெலிகிராம் சேனல்லையும் கொடுத்துட்டு இருக்கோம். ஸோ மறக்காம நம்ம டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்களும் நம்ம எக்ஸல் ஆப்பும் இன்ஸ்டால் பண்ணல அப்படின்னா மறக்காம இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. நம்ம எக்ஸல் ஆப்ல ஒவ்வொரு மேட்சஸ்க்கும் கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. அதாவது 3 லட்ச ரூபா 4 லட்ச ரூபாங்கிற மாதிரி கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. அண்ட் ஃப்ரீ கிவ்அவேஸும் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த ஸ்ரீலங்கா மேட்சுக்கு 3.5 லட்ச ரூபாய் கிராண்ட் லீக்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இந்த கிராண்ட் லீக்ஸை பொறுத்த வரைக்கும் மற்ற ஆப் நம்ம ஆப்புக்குள்ள அதாவது நம்ம எக்ஸல் ஆப்புக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா மற்ற ஆப்ல யூசர் ஸ்பேஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்திருப்பாங்க நம்ம எக்ஸல் ஆப்ல கம்பேர் பண்ணும்போது. ஸோ நம்ம எக்ஸல் ஆப் யூசர் ஸ்பேஸ் ரொம்ப கம்மிங்க அப்படினால அந்த மல்டிபிள் டைம்ல கிராண்ட் லீக்ஸ் மற்ற ஆப்ல நீங்க ட்ரை பண்றவங்க நம்ம எக்ஸல் ஆப் ட்ரை பண்ணி பார்க்கும்போது கண்டிப்பா ஒரு ஹியூஜ் அமௌண்ட் வின் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம நம்ம எக்ஸல் ஆப்ல ஸ்மால் லீக்ல பிளே பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனும் இருக்கு. ஒரு சின்ன அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ஒரு பெரிய அமௌண்ட் வின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கும் ஒரு பெஸ்டான ஆப்ஷனும் இருக்கு. அண்ட் இன்ஸ்டன்ட் வித்ட்ரால் ஆப்ஷன் கொடுத்துட்டு இருக்காங்க. 30 செகண்ட்ல நம்மளால அமௌண்ட் வித்ட்ராலும் பண்ணிக்க முடியும். சோ மறக்காம நம்ம எக்ஸல் ஆப்பை இன்ஸ்டால் பண்ணி ட்ரை பண்ணி பாருங்க. டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் இருக்கு. இன்வைட் கோட் FGT. அடுத்த வெனு ரெக்கார்ட். சோ வெனுவை பொறுத்த வரைக்கும் ஓவராலா 43 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல பேட் ஃபர்ஸ்ட் பண்ண டீம் 19 மேட்சஸும் பேட் செகண்ட் பண்ண டீம் 24 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க. லாஸ்டா இந்த மேட்சஸ் ஜிம்பாப்வே அண்ட் ஸ்ரீலங்கா இவங்க ரெண்டு பேருக்கு இடையில இருந்த மேட்சஸ்ல கிட்டத்தட்ட சேஸ் பண்ண டீம் அந்த அளவுக்கு பெருசா வின் பண்ண முடியல. ஆவரேஜ் ஸ்கோர் 152. ஐஎஸ் ஸ்கோரை பொறுத்த வரைக்கும் ஸ்ரீலங்கா 214 ரன் அடிச்சிருக்காங்க. லோவஸ்ட் ஸ்கோர் ஆப்கானிஸ்தான் 82 தான் அவங்க இந்த 10 விக்கெட்ஸும் இழந்திருக்காங்க. ஹெட்வெயிட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 வருஷத்துல கிட்டத்தட்ட ஒரு 8 மேட்சஸ் பிளே பண்ணிருக்காங்க. அதுல ஸ்ரீலங்கா 5 மேட்சஸும் பங்களாதேஷ் 3 மேட்சஸ் அப்படிங்கிற மாதிரி வின் பண்ணிருக்காங்க T20 பொறுத்த வரைக்கும்.
அதாவது ரீசெண்ட் ரெக்கார்ட் லாஸ்ட் 5 T20ல இந்த வெனுவோட ரெக்கார்ட் 130 அப்படிங்கிற மாதிரி தான் கிடைச்சிருக்கு. அதுல டோட்டல் விக்கெட்ஸ் 62 விக்கெட்ஸ், ஃபாஸ்ட் பவுலர் 39 விக்கெட்டும், ஸ்பின்னர் 23 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காங்க. ரெண்டு டீம் கூட ப்ராப்பர் 11 பேர் யார் யாரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸ்ரீலங்கா பொறுத்த வரைக்கும் நிசாங்கா, குசல் மெண்டிஸ் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. குசல் பெரேரா, பெர்னாண்டோ, அஸ்லங்கா, சனாங்கா, கருணாதினே, தீக்ஷனா, வேந்தர்ஸே, பி பெர்னாண்டோ அண்ட் தூசரா. ஸோ இதுதான் ஸ்ரீலங்காவோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. அடுத்த பங்களாதேஷை பொறுத்த வரைக்கும் பர்வேஸ் ஹுசைன், தன்சின் ஹாசன் 2 பேரும் வந்து இன்னிங்ஸ் ஓபன் பண்றாங்க. லித்தின் தாஸ் இந்த டீமோட விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ஹாரிடாய், மெஹதி ஹசன் மிராஸ், சமி ஹுசைன், ஜாகர் அலி, ஹுசைன், சைஃபுதீன், முஸ்தபிஷுல் ரஹ்மான் அண்ட் இஸ்லாம். ஸோ இதுதான் பங்களாதேஷோட ஒரு ப்ராப்பர் 11 பேர் கொண்ட டீமா வந்து இருக்கு. இப்போ இந்த டீம்ல அந்த 4 ஓவர் பவுல் பண்ணக்கூடிய பவுலர்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இவங்க வந்து லாஸ்ட் மேட்ச் 6th bowling ஆப்ஷன் யூஸ் பண்ண கிடையாது. இதே bowling யூனிட் நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் இருந்துச்சு அப்படிங்கறனால இந்த 5 பிளேயர்ஸ் வச்சுமே அவங்க பவுலிங் ஆப்ஷனை முடிச்சிட்டாங்க. 4 ஓவர்ஸ் போட்டு முடிச்சிட்டாங்க. இன்கேஸ் செகண்டா பவுல் பண்றாங்க அப்படின்னா ஜைம் ஹுசைன் கண்டிப்பா ஒரு 2ல இருந்து ஒரு 3 ஓவர் ஆச்சும் வந்து பவுல் பண்றதுக்கான வாய்ப்பு கிடைக்கு. ஃபாஸ்ட் பவுலருக்கு ஒவ்வொரு ஓவர் செகண்ட் பண்ணி அவருக்கு ஒரு 2 ஓவர்ஸ் அட்லீஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் வந்து கொடுத்துருவாங்க. அண்ட் ஸ்ரீலங்கால அந்த 4 ஓவர் பாத்தீங்கன்னா தூசரா 4 ஓவர், பெர்னாண்டோ 4, வேந்தர்ஸ் 4 அண்ட் தீக்ஷனா 4. ஸோ இந்த 4 பேருமே அவங்களோட 4 ஓவர்ஸ் வந்து பவுல் பண்ணிடுவாங்க. அண்ட் சனாகா 2 ஓவரும், கருணாதினே வந்து 2 ஓவர் அப்படிங்கிற மாதிரி பவுல் பண்றாங்க. ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர் சைஸ்ல யார் யாருக்கு என்னென்ன ஆப்ஷன் அப்படிங்கிறத ஸ்டாட் சைஸ்ல வந்து பாத்துருவோம். ஃபர்ஸ்ட் பத்னிசாங்கா பொறுத்தவரைக்கும் ரீசெண்ட் ஃபார்ம் ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல தாங்க வந்து பிளே பண்ணியிருக்காரு. விளையாண்ட எல்லா மேட்சஸ்லயுமே வந்து பாத்தீங்கன்னா ஆவரேஜா ஒரு 25+ ரன்னுக்கு மேல அப்படிங்கிற மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் வந்து கொடுத்துட்டு இருக்காரு. ஹெட்வர்ட்லயும் 5 மேட்ச் பிளே பண்ணி 33ங்கிறது ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. ஸோ ஹெட்வர்டோட ரீசெண்ட் ஃபார்மும் ரொம்ப சூப்பரா தான் வந்து இருக்கு. வெனுவோட கண்டிஷன் அப்படின்னு பாத்தீங்கன்னா விளையாண்ட 5 மேட்சஸ்ல இப்ப 2 மேட்ச் தான் நல்லா ஸ்கோர் பண்ணிருக்காரு. கிட்டத்தட்ட வெனுல 18 அப்படிங்கிற மாதிரி தான் ஆவரேஜ் இருக்கு. ஸோ ரீசெண்ட் ஃபார்ம் ஹெட்வர்ட் நல்லா இருந்தாலும் வெனுவோட கண்டிஷன் ரொம்ப ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணிருக்காரு. லாஸ்ட் அந்த ஸ்ரீலங்கா ஜிம்பாப்வே நடந்த மேட்சஸ் இந்த வெனுல பாத்தீங்கன்னா விளையாண்ட எந்த மேட்சஸ்லுமே ஒரு பெருசா ஸ்கோர்ஸ் அடிக்க கிடையாது. 10 ரன் 15 ரன் ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி விக்கெட்ஸை வந்து இழந்துகிட்டே இருக்காரு. ஸோ வெனுவுல ஒரு சுத்தமா ஒரு ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்ல. ஓவராலா இவர் போத் இன்னிங்ஸ்லுமே அந்த T20 பொறுத்த வரைக்கும் போத் இன்னிங்ஸ்லுமே நல்ல ரெக்கார்ட்ஸ் வந்து வச்சிருக்காரு. பர்டிகுலரா சேசிங் பண்ணும் போது 32ங்கிறது ஒரு ஆவரேஜா வந்து இருக்கு. பட் இந்த வெனுவோட கண்டிஷனை பொறுத்த வரைக்கும் மிடில் ஆர்டருக்கு மேல பேட்ஸ் பண்றவங்களுக்கு மட்டும் தான் நல்ல ஸ்கோர்ஸ். டாப் ஆர்டர்ல இருக்க விக்கெட்ஸ் டக்கு டக்குன்னு போயிருது. அதுக்கப்புறம் வர பேட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு நிசாங்கா கொடுத்துட்டு ஹை பர்சன்டேஜ் பிளேயர். நிசாங்கா கிட்டத்தட்ட நீங்க ஸ்மால் லீக்ல ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணலாம். கிராண்ட் லீக்ல அவரை நீங்க 50 ஆப்ஷன் ட்ரை பண்ணா தாராளமா ட்ரை பண்ணி பாத்துக்குங்க. அண்ட் குசல் மெண்டிஸ் விக்கெட் கீப்பிங் ஆப்ஷன். ரீசெண்ட் ஃபார்ம் லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் இழந்துட்டாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தான் வந்திருக்கு. T20ல நல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்கக்கூடிய ஒரு பிளேயரா வந்திருக்காரு. வெனுவோட கண்டிஷன் ரொம்ப சூப்பரா வந்து பிளே பண்ணிருக்காரு. சரி, ஹெட்வர்ட் அவரோட ரீசெண்ட் ஃபார்ம் ஹெட்வர்ட் இவங்களுக்கு கண்டிஷன்ல எல்லாமே நல்லா இருக்கு. வெனுலையும் சேம் இவரோட ஆவரேஜ் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கம்மியா தாங்க இருக்கு. ஸோ இந்த வெனுல டாப் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ண முடியறதுல கொஞ்சம் டக்கு டக்குன்னு விக்கெட் இழந்துடுறாங்க. அந்த மிடில் ரேஞ்சில் வர பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எனக்கு தெரிஞ்சு விக்கெட் கீப்பிங் ஒரு பண்றாரு அப்படிங்கிற பட்சத்துல கண்டிப்பா கிராண்ட் லீக் அண்ட் ஸ்மால் லீக்கோட போத் இன்னிங்ஸ் ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்திருப்பாரு. பட் அந்த கேப்டன் வைஸ் கேப்டன் சூட்டபிளா இருப்பாராங்கிறது எனக்கு கொஸ்டின் மார்க் தான். கிராண்ட் லீக்ல ரிஸ்கா ட்ரை பண்றாங்கன்னா அந்த கேப்டன் ட்ரை பண்ணி பாருங்க. ஸ்மால் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க கேப்டன் வேற பிளேயர்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். குசல் பெரேரா ரீசெண்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு சொல்லிக்கிற மாதிரி இல்ல. ஒரு மேட்ச் நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்றாரு, மத்த மேட்ச் கொஞ்சம் டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துட்டு இருக்காரு. ஹெட்வர்ட்லயும் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பட் வெனுவோட ரெக்கார்ட் ரொம்ப சூப்பரா இருக்கு. டாப் ஆர்டருக்கு 2 பேரோட வெனு ரெக்கார்டு ரொம்ப ஆவரேஜ் 15 20 அப்படின்னு வச்சிருந்தாங்க. பட் குசல் பேரோட வெனு ரெக்கார்டு வந்து 27. ஸோ ஆவரேஜ் ஒரு 27 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காரு. ஸோ அப்ப வெனுவோட ரெக்கார்ட் நல்லாவே வந்து இருக்கு குசல் பெராவை பொறுத்த வரைக்கும். எனக்கு தெரிஞ்சு குசல் பெரேரா ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, இந்த மேட்ச் பத்னிசாங்காக்கு பதிலா குசல் பெரேரா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப பெஸ்டான ஆப்ஷனா வந்து இருக்கும். அவிஸ்கா பெர்னாண்டோ சோ இவர் சொல்ற அளவுக்கு பெருசா எதுவுமே இல்லைங்க. அவர் ரீசெண்ட் ஃபார்மா இருக்கட்டும், வீடு கண்டிஷன் எல்லாமே கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பெர்ஃபார்மன்ஸ் வந்து பண்ணியிருக்காரு. சரிதா அஸ்லங்கா பொறுத்த வரைக்கும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ஆஃப் பிரேக் பவுலர். ஸோ பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்றது இல்ல. கிட்டத்தட்ட 6 பவுலிங் ஆப்ஷன் இருக்கு. அதனால பெருசா அவருக்கு வந்து பவுலிங் ஆப்ஷன் கொடுத்து ட்ரை பண்றது இல்ல. ரீசெண்ட் ஃபார்ம் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிற மாதிரி இல்லைங்க. லாஸ்ட் அந்த 2 மேட்சஸ்லயுமே
பேட்டிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கிறது இல்லை, அப்படியே கிடைச்சாலும் கொஞ்சம் டெக்னோ விக்கெட் வந்து இழந்திருந்தாரு. பட் இந்த வெனுவோட ஆவரேஜ் 32 அப்படிங்கிற மாதிரி ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. இந்த ஸ்டார்ட் அப்ல சொன்னதான் டாப் ஆர்டர்ல இருக்கவங்க டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துறாங்க. அந்த மிடில் ஆர்டர் வரக்கூடிய பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க அப்படின்னு. போத் இன்னிங்ஸ்க்குமே செட் ஆகும் இது. ஃபர்ஸ்ட் பேட் பண்ணாலும் சரி, செகண்ட் பேட் பண்ணாலும் சரி, அந்த மிடில் ஆர்டர்ல வர பேட்ஸ்மேன் தான் கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று பிளே பண்றாங்க. சோ அப்போ லாஸ்ட் அந்த 2 மேட்ச்ல பெருசா இம்பாக்ட் கொடுக்காத பிளேயர்ஸ், பெருசா கன்சிடரே பண்ணாத ஒரு பிளேயர் இவர் தான். இந்த மேட்ச் கண்டிப்பா ஒரு பெஸ்ட் பிளேயரா வந்து இருப்பாரு. பேட்டிங் ஆர்டர்ல ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. பர்டிகுலரா செகண்ட் ஆஃப் பவுல் பண்றாங்கன்னா ஒரு பவுலிங் ஆப்ஷன் கிடைச்சது அப்படின்னா ஒரு விக்கெட் வரையும் எடுத்துருவாரு. ஏன்னா இது ரொம்ப ரொம்ப முக்கியமான மேட்ச் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா பவுலர்ஸ் கூட சேஞ்ச் பண்ணி பவுலிங் ஆப்ஷன் கொடுக்கறது வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் இவர் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கலாம். சோ அப்ப டோட்டலி ஒரு டிஃபரன்ஷியல் பிக்கா இருப்பாரு. மோஸ்ட்லி யாருமே ஒரு கன்சல்ட் பண்ண லாஸ்ட் மேட்ச் சுத்தமா ஒரு கன்சல்ட் பண்ணவே கிடையாது. இந்த மேட்ச் கண்டிப்பா இம்பார்ட்டன் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. அந்த குசல் மெண்டிஸ் ரிசாகா கொடுக்குற கேப்டன் கூட அஸ்லாங்காக்கு நீங்க கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஷனாங்கா பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன்ல பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கலங்க. பேட்டிங்ல வந்து ஒரு ஆவரேஜ் ஒரு 15-20+ ஸ்கோர் அப்படிங்கிற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காரு. இந்த வெனுவிலையும் வந்து பாத்தீங்கன்னா 17 மேட்சஸ் பிளே பண்ணி 4 விக்கெட்ஸ் தான் வந்து எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனுவோட கண்டிஷன்ல விக்கெட்டிங் ஆப்ஷன் பெருசா எதுவும் இல்லை. ஸோ ஓவராலா இவர் T20 நல்ல விக்கெட்ஸ் எடுத்திருக்காரு. பட் வெனு கண்டிஷன்லாம் பார்க்கும்போது பெருசா விக்கெட்ஸ் கிடைக்கல இந்த மேட்ச். ஸோ எல்லாருமே ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் சொன்னாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பவுலிங் ஆப்ஷன் வந்து பவுல் பண்ணிடுறாரு. பெருசா அடி விழுந்துருச்சு அப்படின்னா அந்த 2 ஓவரை கருணத்தினருக்கு வந்து கொடுத்துட்றாங்க. இந்த 2 ஓவர் தான் பவுல் பண்றாரு. இந்த மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் வர வாய்ப்புகள் இருக்கும். ஒரு 10 ஒரு 15+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பவுலிங்ல அன்எக்ஸ்பெக்டான ஒரு விக்கெட். ஸோ ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா கிராண்ட் லீக்ல ஒரு டிஃபரன்ஸ் விக்கெட் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் கருணத்தினே ரைட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் அண்ட் ரைட் ஹேண்ட் மீடியம் பேஸ்ல போல் பண்ணக்கூடிய பவுலர் 2 ஓவர் வரையும் போல் பண்ணியிருந்தாரு. நல்லாவே போல் பண்ணியிருந்தாரு. ஸோ அவருக்கு அந்த 2 ஓவருங்கிறது 4 ஓவர் கம்ப்ளீட் பண்ணாங்கன்னா கண்டிப்பா ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. ஸோ அந்த 2 ஓவரும் அந்த மிடில் ஓவருக்கு அப்புறம் தான் கிடைக்கிறது அப்படிங்கிறதுனால எல்லாமே அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ இதுக்கப்புறம் இப்படிதான் தெரிஞ்சிருச்சு பால் இப்படிதான் வரும் அப்படிங்கிறது ஒரு பேட்ஸ்மேன் ஒரு கணிச்சு அதுக்கப்புறம் அடிச்சு ஆட ஆரம்பிச்சிடறாங்க. ஸோ அதுல பெருசா அவருக்கு வந்து சப்போர்ட் வந்து கிடைக்கல. பட் இந்த வெனுல 6 மேட்ச் பிளே பண்ணி ஒரே ஒரு விக்கெட்ஸ் தான். வெனுலையும் பெருசா ரெக்கார்ட்ஸ் எதுவும் இல்லைனால இந்த மேட்ச் கிராண்ட் லீக்ல வேணா அவருக்கு வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்க. ஸ்மால் லீக்ல நீங்க கன்சல்ட் பண்ண தேவையில்ல. தீக்ஷனா இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லுமே இம்பார்ட்டன்ட் பிளேயருங்க. காரணம் இந்த வெனுல ஸ்ரீலங்கா அண்ட் ஜிம்பாப்வே அந்த மேட்ச்ல ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும் போதும் 2 விக்கெட் எடுத்திருக்காரு. செகண்டா பவுல் பண்ணும்போது விக்கெட் எடுத்திருக்காரு. ஸோ இந்த வெனுல போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன் ஒரு பவுலர் அப்படின்னு பாத்தீங்கன்னா தீக்ஷனா வந்து இருப்பாரு. ஓடிஐல இந்த வெனுல பிளே பண்ண மேட்ச்லயும் வந்து பாருங்க 2 விக்கெட் கண்டிப்பா எடுத்துருவாரு. ஸோ இந்த மேட்சும் 2 விக்கெட்டுங்கிறது 3 விக்கெட்டா கூட கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு தீக்ஷனாவை பொறுத்த வரைக்கும். ரீசன்ட் ஃபார்ம், ஹெட் டு ஹெட் ரெக்கார்ட், வெனு ரெக்கார்ட் எல்லாமே ரொம்ப சூப்பரா இருக்கு. வெனுல லாஸ்ட் அந்த மேட்சஸ் எல்லாம் பாருங்க 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்ட் அந்த 3 மேட்சஸ்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு போத் இன்னிங்ஸ்லயுமே ஒரு பவுலர்ஸ்ல பெஸ்ட் பிளேயர் கிராண்ட் லீக் ட்ரை பண்ணும்போது கேட்டாஸ்கருக்கு ட்ரை பண்ண வச்சுன்னா தீக்ஷனா நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். அதான் வேந்தர்ஸே ஒரு லெக் பிரேக் பவுலர். லாஸ்டா அந்த மேட்சஸ் 2லயுமே பெருசா விக்கெட்ஸ் எதுவும் இல்லை. ரீசன்ட் ஃபார்ம் ஒஸ்டா தான் இருக்கு. ஹெட் டு ஹெட்லயும் சொல்லிக்கிற மாதிரி எதுவுமே இல்லை. வெனுலையும் ஒஸ்டான பர்ஃபார்மன்ஸ் தான் வந்து பண்ணிருக்காரு. எனக்கு தெரிஞ்சு செகண்டா பவுல் பண்றாரு வேணா வேந்தர்ஸ் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபர்ஸ்ட் பவுல்ல நீங்க அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. பெர்னாண்டோ லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாருங்க. அந்த வெனுவோட கண்டிஷன்ல நல்லாவே விக்கெட்டிங் ஆப்ஷன் உள்ள ஒரு பவுலரா வந்து இருந்திருந்தாரு. ஹெட் டு ஹெட்ல 6 இன்னிங்ஸ் மேட்சுக்கு 6 விக்கெட்ஸ் அப்படிங்க எடுத்திருக்காரு. வெனுலையும் வந்து பாருங்க 2 மேட்சஸ் வந்து பிளே பண்ணி 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. லாஸ்டா பிளே பண்ண மேட்ச்ல 2 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. ஸோ அப்ப வெனு ரெக்கார்டும் நல்லா இருக்கு, ரீசன்ட் ஃபார்மும் நல்லா இருக்கு. ஸோ அப்புறம் இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாங்கன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. செகண்டா பவுல் பண்றாங்க கிராண்ட் லீக்ல போக்கஸ் பண்றாங்க. 10ல ஒரு 2 அல்லது 3 டீம்ல மட்டும் ட்ரை பண்ணி பாத்துங்க. நுவன் தூஸ்ரா. ஸோ நுவன் தூஸ்ரா ரைட் ஆம் ஃபாஸ்ட் பவுலர். மேட்சுக்கு ஒரு விக்கெட் அப்படிங்கிற மாதிரி தான் கிடைக்குது. பெருசா அவருக்கு வந்து விக்கெட்ஸ் கிடைக்கிறது இல்ல. ஸ்டார்டிங் பவர் பிளேல பெர்னாண்டோ, நுவன் தூஸ்ரா இவங்க வந்து பவுல் பண்றாங்க. டெத் ஓவர்ல நுவன் தூஸ்ரா வந்து பவுல் பண்றாரு. சோ அப்ப அந்த டெத் ஓவர்ல பவுல் பண்றாருங்கும் போது நல்ல ஒரு விக்கெட் ஆப்ஷன் பவுலர் தான் இருக்க வாய்ப்புகள் இருக்கு. பட் வெனுவோட கண்டிஷன்ல 3 மேட்சுக்கு 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் எடுத்திருக்காரு. ஸோ லாஸ்ட் மேட்ச் வந்து சொல்லியிருந்தேன் டீம்ல ஒரு ஆப்ஷன் வந்து ட்ரை பண்ணி பாருங்க. எல்லாருமே ட்ரை பண்ணக்கூடிய ஒரு பிளேயர். ஸோ அப்போ ஸ்மால் லீக்ல ஃபோக்கஸ் பண்ணும் போது நம்மளுக்கு பெருசா அந்த இம்பாக்ட் கொடுக்க விக்கெட் எடுக்கலனாலும் நமக்கு பெருசா அந்த இம்பாக்ட் வந்து கொடுக்க போறது கிடையாது. எல்லாருமே ட்ரை பண்ணிருப்பாங்க. பட் அந்த கேப்டன் அண்ட் வைஸ் கேப்டனுக்கு ஃபோக்கஸ் பண்ணாதீங்க, பெருசா அவருக்கு வந்து பாயிண்ட்ஸ் கிடைக்காது அப்படின்னு. ஸோ இந்த மேட்சும் டீம்ல ஒரு ஆப்ஷனை வந்து ட்ரை பண்ணி பாருங்க. கேப்டன் வைஸ் கேப்டன் நீங்க போக தேவையில்லை. அடுத்த பங்களாதேஷ் கிரிக்கெட் டீமாக பேச பொறுத்திருக்கும். ரஞ்சித் ஹாசன்
ரீசன்ட் ஃபார்ம் சொல்லிக்கிற மாதிரி இல்ல, லாஸ்டா அந்த 2 மேட்சஸ்மே கொஞ்சம் போராதான் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ஹெட் வெயிட்ல ஒரு 8 தான் ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. வெனு இதுதான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. மேல வந்து பெருசா வந்து பிளே பண்ண கிடையாது. ஓவராலா இவர் வந்து பாத்தீங்கன்னா T20ல நல்ல ஆவரேஜ் பாத்தீங்கன்னா சேசிங் பண்ணும் போது நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு ஃபர்ஸ்ட் பேட் பண்றத கம்பேர் பண்ணும்போது. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுவோட கண்டிஷன்ஸை பார்க்கும்போது கொஞ்சம் ஒஸ்டா தான் வந்து பிளே பண்ணுவாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா அந்த வெனுல ஸ்டார்டிங் பவர் பிளே இருக்காங்க, டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துடுறாங்க. இந்த வெனுல ஓடிஐல வழக்கம் பார்க்கும்போதும் சரி பெருசா அவருக்கு வந்து கன்சர்ன் இல்லை. T20ல இது அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்சா வந்து இருக்கு. அப்ப எனக்கு தெரிஞ்சு இந்த மேட்ச் நீங்க அவரை கேன்சல் பண்ண தேவையில்லை. பர்வேஸ் ஹுசைன் பொறுத்த வரைக்கும் T20ல நல்ல ஆவரேஜ் வந்து வச்சிருக்காரு. ஓடிஐல இந்த வெனுல பிளே பண்ணிருக்காரு. இந்த வெனுல பிளே பண்ண மேட்சஸ்ல நல்ல ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு வந்திருக்காரு. 1-7 மேட்சஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. எனக்கு தெரிஞ்சு ஃபர்ஸ்ட் பேட் அப்படின்னா பர்வேஸ் ஹுசைன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. லாஸ்ட் மேட்ச் கேர்ல விக்கெட்ல இருக்கிற வாய்ப்புகள் கிடையாது. கொஞ்சம் ஸ்டேபிளா நின்று அவர் பிளே பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. கண்டிப்பா இந்த மேட்ச் ஒரு இம்பார்ட்டன்ட் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. லெத்தின் தாஸ் விக்கெட் கீப்பிங் அண்ட் கேப்டன்ஷிப் இவர் வந்து பண்றாரு. லாஸ்ட் மேட்ச் அவருக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்து கிடைச்சிருச்சு. 72 ரன், சரி 76 ரன்னுங்கிறதெல்லாம் கிடையாது. ஸ்டார்ட் அப்லயே ஒரு கேச்சஸ் வந்து மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த விக்கெட் கீப்பர்ல கேச்சஸ் வந்து சம்திங் மிஸ் பண்ணிட்டாங்க. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிட்டு அவர் நல்லாவே ஸ்கோர்ஸ் வந்து கொண்டு போயிட்டாரு. இந்த மேட்சும் அதே மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குமான்னு கேட்டா எனக்கு தெரிஞ்சு ஒரு 15ல இருந்து ஒரு 20+ ஸ்கோர் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அந்த விக்கெட் கீப்பிங் பண்றாரு, டாப்பர்ல வந்துடுறதுனால கண்டிப்பா நீங்க ஸ்மால் லீக்ல போத் லீக்ஸ்ல ட்ரை பண்ணி பாருங்க. கிராண்ட் லீக்ல ஃபோக்கஸ் பண்றீங்க அப்படிங்கன்னா ஃபர்ஸ்ட் பேட் பண்றாரு, இப்போ ஒன்லி செகண்ட் பேட் நீங்க 50 ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். ஹரிடாய் லாஸ்ட் மேட்ச் ரொம்பவே சூப்பரா பர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு குயிக் ஃபயர் நாக் வந்து பிளே பண்ணியிருக்காரு. ரீசன்ட் ஃபார்ம் 24, கிட்டத்தட்ட ஒரு ஆவரேஜ் ஒரு 25 அப்படிங்கிற மாதிரி வச்சிருக்காருங்க. அதுக்கு மேல பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. வெனு அவர் வந்து பெருசா வந்து பெர்ஃபார்மன்ஸ் பண்ணல. T20ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் செகண்ட் இன்னிங்ஸ் ரெண்டுலயும் வந்து பாத்தீங்கன்னா 23, 31 கிட்டத்தட்ட ஒரு 25ங்கிறது போத் இன்னிங்ஸ் ஒரு ஆவரேஜ் ஸ்கோரா வந்து வச்சிருக்காரு. சோ அப்ப இந்த மேட்ச் பர்வேஸ் ஹுசைன், ஹரிடாய் சிங்கிள் ஆப்ஷன் இருக்குல்ல, இந்த 2 பிளேயரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டபுள் ஆப்ஷன் லெத்தின் தாஸ், சோ இந்த பிளேயர்ஸ் நீங்க ட்ரை பண்ணி பாத்துக்கலாம். இப்ப அடுத்ததா வந்து பாத்தீங்கன்னா மெஹதி ஹசன் மிராஸ். சோ மெஹதி ஹசன் மிராஸ் பேட்டிங் ஆட டாப் ஆர்டர்லயே வந்து வந்துருது. லாஸ்ட் மேட்ச் கொஞ்சம் பெருசா பெர்ஃபார்மன்ஸ் இல்ல, கொஞ்சம் ஏர்லியா விக்கெட் வந்து இழந்துட்டாரு. பவுலிங்லயும் பெருசா விக்கெட்ஸ் வந்து கிடைக்கல. பட் இந்த வெனு கண்டிஷன் கண்டிப்பா ஓடியிலும் இந்த வெனுல நல்ல ஒரு விக்கெட்ஸ் எடுத்த ஒரு பிளேயரா வந்திருக்காரு. போத் இன்னிங்ஸ்லுமே விக்கெட்டிங் ஆப்ஷன்ல பவுலர். கண்டிப்பா இந்த மேட்ச் நீங்க லாஸ்ட் 2 மேட்சுமே நான் ஒரு பேட்ச் ட்ரை பண்ணியிருந்தேன், பெருசா இப்ப கிடைக்கல. இந்த மேட்ச் கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. பவுலிங்ல இருந்து 2 விக்கெட் வரையும் எடுத்துருவாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். அண்ட் பேட்டிங்ல கண்டிப்பா ஒரு 25ல இருந்து ஒரு 30+ ஸ்கோர் வரையும் அடிக்கிறதுக்கான வாய்ப்புள்ள பிளேயரா வந்திருப்பாரு. சோ ஒரு பவுலர் சிங்கிள் ஆப்ஷன் இருக்க பவுலர்ஸ்க்கு நீங்க கேப்டன்ஸ் கடன் போறதுக்கு ஒரு டபுள் ஆப்ஷன் இருக்க பிளேயர்ஸ்க்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஹெட் வெயிட்ல ஆவரேஜ் பெருசா சொல்லிக்கிற மாதிரி இல்ல. பவுலிங்ல ஒரு ஆவரேஜா வந்து விக்கெட் எடுத்திருக்காரு. வெனுல 6 மேட்ச் வந்து பிளே பண்ணி 29ங்கிற 2 தான் வந்து அடிச்சிருக்காரு. பவுலிங்லயும் சொல்லிக்கிற மாதிரி பெருசா விக்கெட்ஸ் எதுவும் இல்ல T20 கம்பேர் பண்ணும்போது. கண்டிப்பா ஆனா இந்த மேட்ச் விக்கெட் எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். அண்ட் ஜாயிம் ஹுசைன். சோ சாயிம் ஹுசைனை பொறுத்த வரைக்கும் பவுலிங் ஆப்ஷன் பெருசா கிடைக்கல லாஸ்ட் 2 மேட்சும். இந்த மேட்ச் அந்த 5 பவுலரிங் ஆப்ஷன் தான் போறாங்க அப்படின்னா கண்டிப்பா 6th பவுலிங் ஆப்ஷன் ட்ரை பண்ணி பார்ப்பாங்க. பர்டிகுலரா செகண்டா பவுல் பண்ணும்போது கூட ட்ரை பண்ணி பார்க்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதுல எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 அதிகபட்சம் ஒரு 2 ஓவர் வரையும் பவுல் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ரீசன்ட் ஃபார்ம் ஒரு நல்ல ஃபார்ம்ல இருக்காரு. இந்த மேட்ச் கண்டிப்பா இவரை நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். டாப் ஆர்ல நான் அந்த சிங்கிள் ஆப்ஷன் பிளேயர்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணலாங்க, ஒரே ஒரு பிளேயர் தான் ட்ரை பண்ணும் போது அதுக்கப்புறம் 5th ரவுண்ட் 6th ரவுண்ட் வர பிளேயர்ஸ் கூட நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மேட்ச் கடைசி வரையும் பேட்டிங் ஆட வரதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ரெக்கார்ட் சொல்றதை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் அவங்க பிளே பண்ண மேட்சஸ் பார்த்தா அந்த ரெக்கார்ட் வந்து சொல்றேன். கண்டிப்பா மிடில் ஆர்டர் வர பேட்ஸ்மேன் தான் நின்று ஸ்டேபிள் வந்து பிளே பண்றாங்க. டாப் ஆர்ல டக்கு டக்குன்னு விக்கெட்ஸ் வந்து இழந்துகிட்டே இருக்காங்க. சோ அப்ப சாயிம் ஹுசைன் இந்த மேட்சும் ஒரு 25+ ரன் வரையும் அடிப்பாரு அப்படிங்கிற மாதிரி நான் எதிர்பார்க்கிறேன். ஜாகர் அலி நீங்க பெருசா அவரை கன்சல்ட் பண்ண தேவையில்லை. இவரோட பேட்டிங் இன்கேஸ் டாப் ஆர்ல வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பா ஜாகர் அலிக்கு ட்ரை பண்ணி பாருங்க அப்படின்னு. ஏன்னா ஒரு பேட்டிங் ரொம்ப ரொம்ப 6th ரவுண்ட் 7th ரவுண்ட்ல தான் வந்து பேட்டிங் ஆர்டர் வராரு. சோ அப்போ இவர் வந்து அந்த அளவுக்கு ஒரு இம்பாக்ட் கொடுக்கக்கூடிய பிளேயர்லாம் இருக்க மாட்டாரு. சோ அவரை நீங்க பெருசா கன்சல்ட் பண்ண தேவையில்லை. ரஷீத் ஹுசைன் ஒரு லெக் பிரேக் பவுலர். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப சூப்பரா பவுல் பண்ணியிருந்தாரு. 3 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருந்துச்சு. ஆஸ் யூசுவல் எல்லாருமே போத் இன்னிங்ஸ்லயுமே ட்ரை பண்ணிருக்கக்கூடிய ஒரு பிளேயர் பவுலிங் அண்ட் பேட்டிங் ஆப்ஷன். சோ இந்த மேட்ச் பேட்டிங் ஆப்ஷன் ஒரு கிடைக்காது, ஒன்லி பவுலிங் ஆப்ஷன் மட்டும் தான். பவுலிங்ல இருந்து போத் இன்னிங்ஸ்ல இருந்து 1 விக்கெட், அன்எக்ஸ்பெக்டா வேணா 2 விக்கெட் ஒரு எடுப்பாரு அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்க்கிறேன். பெரிய அளவுக்கு ஒரு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு கிடையாது. சோ இவர் வந்து பாருங்க போத் இன்னிங்ஸ்லுமே அந்த விக்கெட்ஸ் அப்படிங்கிறது நல்லாவே கிடைச்சிருக்கு. பட் பேட்டிங்ல இருந்து பெருசா வந்து எந்த ஒரு ஆப்ஷனும் வந்து கிடைக்கல. அடுத்ததா சைஃபுதீன் ரைட்டா மீடியம் பேஸ்ல பவுல் பண்ணக்கூடிய ஒரு பவுலர். லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணி ஒரு 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருந்தாரு.
ரீசன்ட் ஃபார்ம் நல்ல ஃபார்ம்ல தான் வந்திருக்காரு. வெனுலையும் வந்து பாத்தீங்கன்னா 2 மேட்ச் ப்ளே பண்ணி 1 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. இப்போ ஹெட்வெட்ல ஓவராலா பேட்டிங் T20 பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் பவுல் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிளேயரா வந்திருப்பாரு. செகண்ட் பவுல் பண்றத கம்பேர் பண்ணும்போது செகண்டா பவுல் பண்றாரா மேட்சுக்கு 1 விக்கெட் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பவுல் ஆனா அதே மாதிரி 2 விக்கெட் அப்படிங்கிறது கிடைக்கிறதுல வாய்ப்பு இருக்கு. ஸோ லாஸ்ட் மேட்ச் பிளே பண்ண வெனு வேற, இந்த மேட்ச் பிளே பண்ற வெனு வேற. ஸோ அந்த வெனுவோட கண்டிஷனை பார்த்து நீங்க டீமை மேக் பண்ற மாதிரி இருக்கும். அண்ட் முஸ்தபிஷுர் ரஹ்மான் ரீசன்ட் ஃபார்ம் அந்த அளவுக்கு பெருசா இம்பாக்ட் கொடுக்கல. 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. கடைசி இந்த டெத் ஓவர்ல பவுல் பண்ணும்போது அந்த 1 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்துறாரு. பெருசா அவருக்கு விக்கெட்ஸ் வந்து கிடைக்கிறது இல்ல. பட் இந்த வெனுல 7 மேட்சஸ் அப்ளை பண்ணி 11 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஸோ அப்ப இந்த வெனுவோட கண்டிஷன் ரொம்பவே சூப்பரா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த வெனுல ஃபர்ஸ்ட் பவுல் பண்றாருன்னா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் பிக்கா வந்திருப்பாரு. எனக்கு தெரிஞ்சு போத் ரிசீவர் டிஃபரன்ஸ் பிக்கை ட்ரை பண்ணாலும் தாராளமா ட்ரை பண்ணி பார்க்கலாம். லோ பர்சன்டேஜ்ல ஒரு பிளேயர்ஸ்ல இப்ப பாரதம் பார்த்தீங்கன்னா இஸ்லாம், ஸோ லெஃப்ட் ஆர்ம் ஃபாஸ்ட் மீடியம் பவுலர்ஸ். ஸோ முஸ்தபிஷுர் ரஹ்மானோட விக்கெட்டிங் ஆப்ஷன் இவர் எடுத்து சொல்லாங்க. 2 பேருமே சேம் பவுலிங் ஆப்ஷன் தான். பட் இவரு தான் லாஸ்ட் மேட்ச் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் பண்ணி விக்கெட்ஸ் வந்து எடுத்திருந்தாரு. ரீசன்ட் ஃபார்ம் ரொம்ப ரொம்ப சூப்பரான ஃபார்ம்ல இருக்கக்கூடிய பிளேயர். பர்ஃபார்மன்ஸ் நல்லாவே இருக்கு. ஒரு மேட்ச் தவிர எல்லா மேட்ச்லயுமே 2 விக்கெட் அப்படிங்கிற மாதிரி எடுத்திருக்காரு. ஹெட்வெட்லயும் பாத்தீங்கன்னா 4 மேட்சுக்கு 4 விக்கெட்ஸ் அப்படிங்கிற மாதிரி கிடைச்சிருக்கு. வெனு தான் அவருக்கு வந்து ஃபர்ஸ்ட் மேட்ச். ஓவராலா T20ல ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல 29 விக்கெட்டும் செகண்ட் இன்னிங்ஸ்ல 23 விக்கெட். அப்போ 25 மேட்சஸ் 20 மேட்சஸ். இந்த மேட்சஸ் வந்து பாருங்க கிட்டத்தட்ட அவர் பிளே பண்ண மேட்சஸோட விக்கெட்ஸ் கொஞ்சம் அதிகமாகவே வந்துருக்கு. அப்போ போத் இன்னிங்ஸ்லயுமே நல்ல ஒரு விக்கெட்டிங் ஆப்ஷன் பவுலரா வந்து இருக்காரு சர்வீஸ் இஸ்லாம பொறுத்தவரை. ஸோ இந்த மேட்ச் கிட்டத்தட்ட ஒரு 45% வரைக்கும் இவர் வந்து பிக் பண்ணிருக்காங்க. ஸோ கண்டிப்பா நீங்க டிஃபரன்ஷியல் பிக்கெட் ட்ரை ஒன் சைடா போகாம ஒரு நியூட்ரல் டீமா போனா கண்டிப்பா இஸ்லாமுக்கு நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ 2 டீம் கூட பிளேயர்ஸ் ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது கேட்டகரிஸ் கட்டணும் யாருக்கு ட்ரை பண்ணலாம் அப்படிங்கிறத பாத்துருவோம். ஸ்மால் லீக் ட்ரை பண்ணும்போது இந்த மேட்ச் எனக்கு தெரிஞ்சு அசலாங்கா கூட நீங்க ஒரு கேப்டன் வைஸ்காசம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் பவுலிங் ஆப்ஷன்ல தீக்ஷனாக்கு நீங்க ஒரு கேட்டகரிஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். அப்படி இல்லைன்னா குசல் ஃபெரரா இவருக்கு நீங்க ஒரு கேட்டகரிஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக் ட்ரை பண்றீங்க பட்சத்துல அண்ட் சனாங்கா சேம் குசல் ஃபெரரா தூசரா இந்த 3 பிளேயருக்கும் கேட்டகரிஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. பங்களாதேஷ் டீமை பொறுத்த வரைக்கும் ஸ்மால் லீக்ல நீங்க ட்ரை பண்றீங்க மெஹதி ஹசன் மிராஸ் அண்ட் ரஷீத் ஹுசைன். ஸோ இந்த 2 பேர்ல என்ன பேருக்கு நீங்க ஒரு கேட்டகரிஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றீங்கன்னா பர்வேஸ் ஹுசைன், சைம் ஹுசைன் அண்ட் இஸ்லாம் அல்லது சைஃபுதீன் இந்த 2 பேர்ல 70 பேருக்கு ஒரு கேட்டகரிஸ் கட்டம் கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்க. சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா டாப்பர்ல இருக்க 2 விக்கெட் கீப்பருக்கு நான் பெருசா வந்து கேட்டகரிஸ் கட்டம் கொடுக்க கிடையாது. கிராண்ட் லீக்கை ஃபோக்கஸ் பண்றாங்க. ரிக்ஸா ட்ரை பண்றீங்கன்னா ட்ரை பண்ணி பாருங்க. குசல் மெண்டிஸா இருக்கட்டும், லத்தின் தாஸா இருக்கட்டும், நீங்க ட்ரை பண்ணி பார்க்கலாம். நான் இந்த வெனுல அவங்க பிளே பண்ண வயசுல பார்க்கும் போது பெருசா ஸ்கோர்ஸ் அடிக்க கிடையாது. அந்த ட்ரீம் டீம் அளவுக்கு பாயிண்ட்ஸ் எடுக்கல அப்படிங்கிறதுனால தான் உங்களுக்கு கேட்டகரிஸ் கட்டம் நான் பெருசா சொல்ல கிடையாது. ட்ரை பண்ண வந்து ஆரம்பமா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வீடியோ வந்து கமெண்ட்ஸ் வந்து நான் பண்ணியிருந்தீங்க. ஸோ பிச் ரிப்போர்ட் சொல்றேன் லாஸ்ட் சொல்றேன் சொல்லிட்டு இப்போ பிச் ரிப்போர்ட் பெருசா நீங்க சொல்லல அப்படின்னு லாஸ்ட் வரையுமே பாத்தீங்கன்னா பிச் ரிப்போர்ட்ஸ் பெருசா வந்து கொடுக்கறது இல்ல. ஸோ ஒரு சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடியே பிச் ரிப்போர்ட் வந்து கொடுத்துறாங்க. இந்த சில மேட்சஸ் வந்து பாத்தீங்கன்னா கடைசியா அந்த 5 நிமிஷம் வரை வெயிட் பண்ணாலும் அந்த பிச் ரிப்போர்ட்ஸ் வந்து பெருசா கொடுக்கறது கிடையாது. அதுக்கப்புறம் அந்த பிச் ரிப்போர்ட்டை பார்த்து நம்ம டீமை மேக் பண்ணி போடுறதுங்கிறது ரொம்ப ரிஸ்கா போயிருது. கொஞ்சம் இயர்லியா பிச் ரிப்போர்ட் வந்துருச்சு, லைனப்ஸ் வந்ததுக்கு அப்புறம் பிச் ரிப்போர்ட் வந்துருதும் இல்ல லைனப்ஸ்க்கு முன்னாடியே பிச் ரிப்போர்ட் வந்து கொடுத்துருவாங்க. அந்த மாதிரி வந்துச்சுன்னா கண்டிப்பா நான் டெலிகிராம் வந்து அப்டேட் பண்ணிடுவேன். அப்படி இல்லாத பட்சத்துல அந்த பிச் ரிப்போர்ட் வந்து அந்த மேட்ச்க்கு வந்து பெருசா வந்து கிடைக்காது. ஏற்கனவே ஓவராலா அந்த கண்டிஷன்ல பிளே பண்ண ரெக்கார்ட் நீங்க கூகுள் அடிச்சு பார்த்துன்னா அதை பத்தி நீங்க ஒரு மேட்ச் வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஓகே, இப்போ இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா மறக்காம லைக் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ கருத்துக்கள் இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.